திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். வணக்கம், செய்திச் சுருக்கம். இதுதான் நீங்க கேட்ட வெள்ளை அறிக்கை. இபிஎஸ்ஐ கலாய்த்த அமைச்சர் டிஆர்பி ராஜா. எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்போ வேணா கொடுக்கணும். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? முதல்வர் ஸ்டாலின் வெளிநாடு சென்று ஈர்த்த முதலீடு தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வெள்ளை அறிக்கை கேட்பது குறித்த கேள்விக்கு தொழில் அமைச்சர் டிஆர்பி ராஜா கிண்டல் செய்து பதிலளித்தார். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அன்னைக்கே சொன்னேன், அவருக்கு மக்களுக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்கிறார். அவருக்கு புரியுற அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு வெள்ளை அறிக்கை வச்சிருக்கேன். நான் எதிர்கட்சி தலைவருக்கு புரியுற ஒரு நல்ல வெள்ளை அறிக்கை எப்போ வேணா கொடுக்கணும். இதுதான் அவருக்கு புரியும். இப்படி கொடுத்தா தான் புரியும் அவருக்கு. பரவாயில்லையா? அப்புறம் என்ன பண்றது? அவர்கிட்ட சொல்லியாச்சு எல்லாத்தையும். நீங்க வெள்ளை அறிக்கை சொல்றீங்க, அவர்கிட்ட அவருக்கு புரியும். அவருக்கு இது மட்டும் தான் புரியும், உங்களுக்கு யாருக்கும் புரியாது, அவருக்கு தான் புரியாது. அதனால எதுக்கு சொல்றேன்னா, திருப்பி கேட்டுட்டே இருக்காரு. சட்டசபையில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, சட்டசபையில் வேற ஆளுநர் சொல்லியிருக்கேன். ஒரு ஐ திங்க் ஒரு 3-4 வாட்டி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கு ரீசென்ட்லி சிஎம் போயிட்டு வந்து அவருக்கு அடிக்கடி கேட்பாரு. அவர் திடீர்னு வேற எதுவும் இல்லை, அவருக்கு என்ன பண்ணுறது வந்து ஆல்ரெடி இங்கே ரன் ஆகக்கூடிய. நான் டெய்லி ஒரு ஃபேக்டரியை திறந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கள் டெய்லி உட்காந்து ஒரு எம்ஓஇ முடித்த பிறகு அதுக்கப்புறம் அந்த ஃபேக்டரியை ஓப்பன் பண்ணுறோம், கிரவுண்ட் பிரேக்கிங் பண்ணுறோம், ஓப்பனிங் பண்ணுறோம். அதனால் இது எதுக்குன்னா, நாங்கள் ஒரு ஃபீட்பேக் கொடுத்து திருப்பி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு அது ஒரு செய்தி ஆக்கிறதுக்காக தான் அவர் துடிக்கிறாரு தவிர, ஆக்கப்பூர்வமான செய்திகளை, ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டால் நிச்சயமாக நான் பதில் சொல்கிறேன். என்ன செக்டரில் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு கேளுங்க. செமிகாண்டக்டரில் ஏன் வரலன்னு கேளுங்க. உண்மையாக நானும் போராடிட்டு இருக்கேன். ஒரு செமிகாண்டக்டர் நம்ம அவ்வளோ தூரம் போராடணும். ஆனால் எங்கே போச்சு எல்லாம்? நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன். செமிகாண்டக்டர் ஒரு செக்டர், நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்துக்கு பிறகு அங்கே எடுத்த செக்டர் எல்லாம் ஆல்மோஸ்ட் சைன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். டெல்லிக்கு போச்சு ஒரு கிளியரன்ஸுக்காக. அங்கே வந்து டைவர்ஷன் போட்டு எங்கே கொண்டு போனாங்க? குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போது அது ஏன் வரலன்னு இவர் கூடயே உட்காந்துருக்காரு, இவ்வளோ அறிக்கை கேட்குறாரு. தயவு செஞ்சு லெஃப்டில் திரும்பி, அவங்க இல்லை இங்கே லெஃப்டில் திரும்ப தப்பு, அங்கே லெஃப்ட்லேயோ திரும்பி அவங்க நண்பர் அவரோட, இப்போ நான் இது வரைக்கும் நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு கூட்டணியே அமைக்க மாட்டேன்னு சொல்லி சூளுரைத்து விட்டு இன்று திருப்பியும் போய் அங்கே போய் டெல்லிக்கு போயிட்டு கர்ச்சி வச்சு முகத்தை தொடச்சிக்கிட்டு தான் சொல்கிறேன், நீங்கள் வேறு தான் போட்டுறாதீங்க, தொடச்சிக்கிட்டு வந்த அவர் அங்கே போய் கேட்டிருக்கலாம், ஏன் தமிழ்நாட்டுக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல, ஏன் விட மாட்டீங்க அப்படின்னு அந்த கேள்வி அங்கே கேட்கலாம். லைஃப் சயின்சஸில் எங்களுக்கு ப்ராஜெக்ட் கொடுங்கன்னு கேட்கலாம். இப்படி பல கேள்விகள் அங்கே கேட்கலாம். அமைச்சர் டிஆர்பி ராஜாவின் பேச்சை பழனிசாமி கண்டித்தார். திண்டுக்கல் வேடச்சந்தூர் பிரச்சாரத்தில் பேசிய அவர், எவ்வளவு ஏத்தம் இருந்தால் வெள்ளை பேப்பரை காட்டி அப்படி பேசுவார் என விளாசினார். ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியிலே இன்றைக்கு 10 லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் 922 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதாகவும் நீங்கள் வெளியிட்டிருக்கீங்களே, அதற்கு வெள்ளை அறிக்கை வேண்டும். வெள்ளை அறிக்கை வேணும்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேணும்ல. அப்படி தெரிஞ்சா தானே எவ்வளவு தொழில் வந்தது, அந்த தொழிலுடைய நிலைமை என்ன, எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது, தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். ஆக கிராமத்தில் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தா தானே ஆப்பையில் வரும். அங்க ஒண்ணுமே இல்லையே, வெள்ளை காய்த்தான் காட்டி ஆகணும். உண்மைதானே? இருந்தா தானே இன்னென்ன திட்டத்தை, இன்னென்ன தொழிற்சாலை கொண்டு வந்தோம், இன்னென்ன தொழிற்சாலை இந்த நிலையில இருக்குது, இந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு வந்திருக்குது, அதனால இவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு உண்மை செய்தியை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக, வெள்ளை அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டிருப்பாங்க. ஆனா இந்த ஆட்சியில அத்தனையும் பொய்யை தவிர்த்து வேற எதுவுமே இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சு. வரும் சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்க வேண்டுமானால் கூட்டணி ஆட்சி வேண்டும், கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரியும் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சுரேஷும் கொளுத்தி போட்டிருக்கும் வெடி கூட்டணிக்கு வேட்டு வைக்கும் என தெரிகிறது. அழகிரி கூறியதாவது, கடந்த 60 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு அரசியல் கட்சியுடன் கூட்டு சேர்ந்து சாரை அவர்கள் குடிப்பதற்கும் சக்கையை நாங்கள் பார்ப்பதுமாக ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அந்த நிலையை மாற்றி வெற்றி பெறும் அரசில் எங்களுக்கும் பங்கு வேண்டுமென கேட்கும் நிலைக்கு வருவோம். கூடுதல் தொகுதி தாருங்கள் என கேட்பதில் தவறு ஒன்றுமில்லை.
பசிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சோறு போடுங்கள் என தாயிடம் குழந்தை கேட்பது போல்தான் இதுவும் என்று அவர் கூறியுள்ளார். காங்கிரஸ் இல்லாமல் எந்த கட்சியும் ஆட்சிக்கு வர முடியாது. தமிழகம் முழுவதும் காங்கிரஸை நம்பித்தான் மக்கள் ஓட்டு போடுகின்றனர் என மாவட்ட தலைவர் சுரேஷ் கூறியுள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் வந்தால்தான் காமராஜர் ஆட்சியை உருவாக்க முடியும். கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினால் அனைத்து தொகுதிகளிலும் திமுக தோல்வியை தழுவும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஸ்டாலின் வெற்றிக்கு எதிரான வழக்கு, ஆதாரங்களை சமர்ப்பிக்க உத்தரவு. கடந்த 2011 நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியை எதிர்த்து அதிமுகவின் சைதை துரைசாமி சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி JK மகேஸ்வரி தலைமையிலான அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது சைதை துரைசாமி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தியதோடு தேர்தலில் வெற்றி பெற முறைகேடுகளிலும் ஈடுபட்டார் என வாதிட்டார். அப்போது பேசிய நீதிபதிகள், குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள், வழக்கு தொடர்பான ஆவணங்கள் எவை, அது தொடர்பான விவரங்கள் அடங்கிய குறிப்புகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யுங்கள் என உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் மாதத்துக்கு ஒத்திவைத்தனர். திருவண்ணாமலை கோயிலில் கட்டுமானங்களுக்கு ஹைகோர்ட் தடை. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலின் கிழக்கு பகுதியில் உள்ள ராஜகோபுரத்துக்கு எதிரே 6,40,00,000 ரூபாய் செலவில் அடுக்குமாடி வணிக வளாகம் கட்ட திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் இண்டிக் கலெக்டிவ் அறக்கட்டளை நிர்வாகி TR ரமேஷ் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் R சுரேஷ்குமார், S சவுந்தர் அடங்கிய சிறப்பு அமர்வு முன் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் TR ரமேஷ் ஆஜராகி கோவிலில் கட்டுமானங்கள் மேற்கொள்ளக்கூடாது என இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் புராதன கோயில்களின் உள்ளே கட்டுமான பணி நடக்கிறது என கூறி புகைப்பட ஆதாரங்களை தாக்கல் செய்தார். இதை பார்வையிட்ட நீதிபதிகள் வணிக வளாகம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்த வழக்கை இந்த நீதிமன்றம் விசாரித்து வரும் நிலையில் நீதிமன்ற கவனத்துக்கு கொண்டு வராமல் அறநிலையத்துறை கட்டுமான பணிகளை மேற்கொண்டு வரும் செயல் கண்டனத்திற்குரியது என்றனர். தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலின் 4வது பிரகாரத்தில் சுற்றுச்சுவருக்கு மிக அருகில் கியூ காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் கட்டப்பட்டிருக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கட்டுமானங்கள் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை விளக்கும் வகையில் ஆவண ஆதாரங்களுடன் அறநிலையத்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். விசாரணை அக்டோபர் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்படுகிறது. அதுவரை 4ஆம் பிரகாரத்தில் கியூ காம்ப்ளெக்ஸ் பக்தர்கள் காத்திருப்பு கூடம் மட்டுமின்றி கோவிலின் உள்ளே மற்றும் வெளியே எந்த கட்டுமானங்களையும் மேற்கொள்ள அறநிலையத்துறைக்கு இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது. அக்டோபர் 5ஆம் தேதி கோவிலில் ஆய்வு செய்ய உள்ளோம் என உத்தரவிட்டனர். 16 லட்சம் பேருக்கு காய்ச்சல், மாஸ்க் அணிய அறிவுறுத்தல். தமிழகத்தில் ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் பரவ துவங்கிய காய்ச்சல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தற்போது பரவுவது இன்ஃப்ளூயன்சா வகை காய்ச்சல் என அரசு தெரிவித்தாலும் அதே அறிகுறிகளுடன் வேறு வகையான வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகளும் அதிகம் காணப்படுகின்றன. பெரியவர்களை விட பள்ளி செல்லும் குழந்தைகள் அதிகம் காய்ச்சலால் பாதிக்கப்படுவது தெரியவந்துள்ளது. எனவே பள்ளி செல்லும் குழந்தைகள் முகக்கவசம் அணிந்து செல்வதை உறுதிப்படுத்துங்கள் என பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது, தமிழகத்தில் 16 லட்சம் பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எண்ணிக்கையாக பார்க்கும்போது பெரிதாக இருந்தாலும் 8 கோடி மக்கள் தொகையில் 2% பாதிப்புதான். இந்த பருவ காலத்தில் வைரஸ் பரவுவதற்கான சூழல் இருப்பதால் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு காய்ச்சல் எளிதில் பரவுகிறது. எனவே அவரவர் தங்களை பாதுகாத்துக் கொள்வது முக்கியம். குறிப்பாக அலுவலகம், பள்ளி, கல்லூரிகளில் அதிக அளவில் காய்ச்சல் பரவுகிறது. பெரியவர்களை விட குழந்தைகள் காய்ச்சலால் பாதிக்கும் போது வாந்தி காரணமாக உணவு உட்கொள்ள முடியாத நிலை ஏற்படுகிறது. இதனால் குழந்தைகளுக்கு உடல் சோர்வு அதிகரிப்பதுடன் காய்ச்சல் சரியாவது தாமதமாகும். காய்ச்சல், சளி போன்ற பாதிப்புகள் இருந்தால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம். முடிந்த அளவுக்கு பள்ளிக்கு குழந்தைகள் முகக்கவசம் அணிந்து செல்வதை பெற்றோர் உறுதிப்படுத்த வேண்டும் என அவர்கள் கூறினர். கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு திடீர் தடை போட்டது ரஷ்யா. ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வருகிறது. சமீப காலமாக 2 நாடுகளும் தாக்குதல்களை அதிகரித்துள்ளன. ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் சேமிப்பு தளங்களை குறிவைத்து உக்ரைன் கொத்து கொத்தாக ட்ரோன்களை அனுப்பி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதில் ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் தளங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் எண்ணெய் சுத்திகரிப்பு பணிகள் பாதிக்கப்பட்டன. கிட்டத்தட்ட 5இல் 1 பங்கு குறைந்துள்ளது. ரஷ்யா முழுவதும் பெட்ரோல், டீசலுக்கு பற்றாக்குறை சூழல் ஏற்பட்டுள்ளது.
எரிபொருள் விலையும் அதிகரித்தது. பற்றாக்குறையை கையிருப்பு ஈடுகட்டுவதாக துணை அதிபர் அலெக்சாண்டர் நோவக் கூறினார். எனினும் உள்நாட்டு தேவைக்கு முன்னுரிமை தரும் வகையில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு இந்த ஆண்டு இறுதி வரை ரஷ்யா தடை விதித்துள்ளது.